இதுல பெரும்பாலும் இன்றைக்கு நம்மையும் அறியாமல் நாம் இது போன்று அந்த சாஸ்திரம் கற்றவர்களை மதிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மையும் அறியாமல் இந்த பழக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து விட்டது என்பதுதான் நிஜம். நம்ம எல்லாருமே நம்ம சுய பரிசோதனைங்கிறத பண்ணி பார்த்துக்கணும் இல்லையா? இன்றைக்கு பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா போயிடுது. ஒரு வண்டி வாகனம் புக் பண்ணனா கூட வீட்டுல இருந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம போன் பண்றோம், ஏதோ ஒரு மெசேஜ் பண்றோம், ஒரு ஆப்பை யூஸ் பண்றோம், உடனே வீட்டு வாசலுக்கு வண்டி வந்துடுறது. எங்க போகணுமோ அங்க சர்வசாதாரணமா போய் இறங்கிடுறோம். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு டிராவல்ஸ் காரனை ரெகுலரா வச்சுட்டு இருப்போம். இப்ப அந்த டிராவல்ஸ் காரனையும் கைட்டி விட்டுட்டோம், இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தோம்னா சாப்பாடு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கூட அதுக்கும் ஒரு ஆப் வச்சுட்டு இருக்கோம். எந்த நேரத்துக்கு வேணா கால் பண்ணலாம், எந்த நேரத்துக்கு வேணா போன் பண்ணலாம். அது அர்த்தராத்திரி 12 மணியா இருந்தா கூட சாப்பாடு வந்து இறங்குறதுங்கிற மாதிரி எல்லாம் ஆயிடுத்து. இதே மாதிரியான பழக்கத்தினேயே நம்முடைய அந்த தர்மசாஸ்திர விவகாரங்களிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வருந்தத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஒரு நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நேரடியாக ஆத்து வாத்தியார் வீட்டுக்கே போயிடணும். ஏன்னா அவருக்குத்தான் தெரியும் உங்களுடைய குடும்பத்திலே எந்த மாதிரியான ஆச்சார அனுஷ்டானங்கள் பின்பற்றப்பட்டு வருகின்றன, உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான விதிமுறைகள் என்ன, அதனை கொண்டுதான் அவர் உங்களுக்கு நாள் நட்சத்திரங்களை வைக்க முடியும். ஆக ஆத்து வாத்தியாரண்ட போய் அந்த வெத்தலை பாக்கு பழங்கள் தட்சிணை எல்லாத்தையும் வச்சுத்தான் நாள் கேட்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் குறிப்பாக இருங்கள். ஆனா இதையும் பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு கல்யாணத்துக்கு மட்டும் வைக்கிறா, ஒரு உபநயனத்துக்கு நாள் வைக்கிறதுக்காக போறாளே தவிர மிச்சபடி அவர் சொன்ன மாதிரி எங்கேயோ இடத்துல உட்காந்து நான் இன்னைக்கு வண்டி வாங்கட்டுமா, இந்த நேரத்துல நான் வண்டி புக் பண்ணட்டுமா, வண்டி புக் பண்றதுக்கு ஒரு நாள் சொல்லுங்க, அதே மாதிரி அவள்கிட்ட சொன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அவ அனுப்பி வைப்பா, அதுக்கு ஒரு நாள் சொல்லுங்க, அது போக நான் வண்டி அங்கேருந்து எடுத்துட்டு வரணும், நான் டெலிவரி எடுக்கிறதுக்கு ஒரு நாள் சொல்லுங்கிற மாதிரி எல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே போன்ல டார்ச்சர் பண்றவா ரொம்ப அதிகமாயிட்டா. அது சொல்லலன்னு சொன்னா கூட உடனே அவ மேலேயே கோவப்படுறா, அவளுக்கு வந்து காசு அதிகமாயிடுத்து, அதனால அவளுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லாம போயிடுத்து, அவர் பணம் கொடுத்தாதான் சொல்லுவார் போல இருக்குங்கிற மாதிரி வாத்தியாரையே தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் முற்றிலும் தவறான பழக்க வழக்கங்கள் தானே. நாள் நட்சத்திரம் பார்க்கணும்னு சொன்ன, அதாவது வண்டி வாங்கணுங்கிறத ஏற்கனவே நீங்க பிளான் பண்ணிட்டீங்க. நான் வண்டிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். வண்டி மாத்திரம் இல்ல, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு இடத்த வாங்கணும் அப்படின்னு சொன்னா கூட இதெல்லாம் டக்குன்னு நடக்கிற விஷயங்கள் இல்லையே. ஏற்கனவே நீங்கள் திட்டமிட்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஏற்கனவே திட்டமிட்டிருக்கும் பொழுது அதே மாதிரி அந்த ஜோதிடரோ அல்லது ஆத்து வாத்தியாரோ அவருக்குரிய மரியாதைகளை செய்து அங்க போய் உட்கார்ந்துட்டு நாள் வைக்கிறது தானே நன்றாக இருக்கும். அப்படி உட்கார்ந்து கொண்டு நாள் வைக்கும் பொழுது அந்த நேரத்திலே நடக்கக்கூடிய சகுனங்கள் கூட நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கான அந்த பலனை தீர்மானித்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.